கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவை மாநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளராக வகித்து வந்த பதவியை ராஜினாமா செய்ததாக திரு மணிகண்டன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் எங்குமே இல்லாத பொழுது நாடில் மாணவரணி என்ற பொறுப்பை உருவாக்கி 9 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி மாணவரணியில் பயணம் செய்தோம். அதன் பிறகு 2009 என்னுடைய பணியை பார்த்து அன்று இருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சேமா வேலுச்சாமியிடம் அம்மன் அர்ஜுனன் பகுதி கழக செயலாளர் இருவரும் பரிந்துரை செய்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இருந்து வட்டக்கழக செயலாளராக 46வது வட்டக்கழக செயலாளராக பதவி கொடுத்தார்கள். அன்று முதல் 7 ஆண்டுகள் மக்கள் பணியும் கழக பணியையும் சிறப்பாக செய்து வந்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு பிஆர்ஜி அருண்குமார் அவர்களும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் நாசர் அவர்களும் திரு அண்ணன் வேலுமணி அவர்களிடம் பரிந்துரை செய்து அம்மா அவர்களிடம் கொண்டு சென்று எனக்கு கோவை மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் என்ற பதவியை வழங்கினார்கள். அன்று முதல் இன்று வரை கழக பணியை செவ்வனே செய்து வருகின்றேன். கழகத்தில் உள்ள கழகத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், அன்னதானம் நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள் போன்ற எத்தனையோ பணிகளை சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலும் வரும்பொழுதும் விருப்ப மனு தாக்கல் செய்துவிட்டு அதற்கு வேறொரு நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அப்பொழுது தலைமையிடம் கேட்பேன், இந்த முறை எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், இன்னும் உனக்கு வயது இருக்கிறது, அடுத்த தடவை உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் இதைத்தான் சொல்வார்கள். இதை ஒரு முறை 2 முறை இல்லை, கடந்த 4-5 முறையாக இதைவே என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். மனம் வைந்து சொல்கிறேன் என்ற போல இளைஞர்கள் இன்றும் ஏமாறாதீர்கள். இதை சொல்லி நம்மளை மனித வெடிகுண்டாக மாற்றுவார்கள். தயவு செய்து விழிப்புடன் இருந்து கொண்டு அரசியல் பயணத்தை செய்யுங்கள். இதற்கு ஒரே ஒரு காரணம்தான், கழகத்தில் என்னை போன்ற இளைஞர்களை ஏமாத்தி கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கழகத்தில் கடந்த 20 ஆண்டு காலத்தில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு விருப்பமனு செய்துள்ளேன், 3 முறை பாராளுமன்ற உறுப்பினருக்கு விருப்பமனு செய்துள்ளேன், 4 முறை மாமன்ற உறுப்பினருக்கு விருப்பமனு செய்துள்ளேன். இருந்த போதிலுமே கழகத்தில் 20 ஆண்டு காலம் எந்த ஒரு கெட்ட பெயரும் நீக்கமும் இல்லாமல் என்னுடைய பணியை திறம்பட செய்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க அதிமுக வார்டு செயலாளராக இருந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க எத்தனை வருஷமா இருந்திருக்கீங்கன்னா நீங்க என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க? எனக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2009 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 46வது வட்டக்கழக செயலாளர் என்ற பதவியை எனக்கு கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து 2015, அதாவது 7 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 2 பெரும் தெய்வங்களினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்கிறேன். 2 பெரும் தெய்வங்களினுடைய பிறந்தநாள் அன்று நலத்திட்டங்கள் வழங்கியிருக்கிறோம். தெருமுனை பிரச்சாரங்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலிலே பணியாற்றி 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே 2720 ஓட்டு பெற்று அதிக ஓட்டை தெற்கு தொகுதியிலேயே பெற்றுக் கொடுத்த ஒரு வார்டு எது என்றால் 46வது வட்டக்கழகம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். இந்த 7 ஆண்டுகளில் நான் செய்த மக்கள் பணியும் கழக பணியும். கோவை மாநகர மாவட்ட மாணவர் அணி செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க எவ்வளவு ஆண்டுகள் இருந்திருக்கீங்கன்னா அதுல என்னென்ன மாதிரியான பணிகள் சார்? அதாவது 27 ஜூலை 2016 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளராக எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 12 இடைத்தேர்தலும் வெளியூர் சென்று 1 மாத காலம் அங்க தங்கி இடைத்தேர்தல் பணி செய்திருக்கிறோம். அந்த 10 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் அணி சார்பாக வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 800லிருந்து 1000 பேர்த்தை திரட்டி பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும். அதே போல புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அன்னதானங்கள் நடத்தியிருக்கிறோம், இரத்த தான முகாம் நடத்தியிருக்கிறோம், மாணவர்களை சேர்க்கை நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அஞ்சலி செலுத்தும் விதமாக 1000 பேர்களை திரட்டி மெழுகுபத்தி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். காவிரி டெல்டா பிரச்சனைக்காக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து 1 நாள் உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கும். இதை போன்ற எவ்வளவு விஷயம் இன்னும் நிறைய சொல்லலாம். 10 ஆண்டு காலம் பயணிக்கிறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட், ஒரு கட்சியில, அந்த கட்சியில் அறிவிக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் நான் செய்திருக்கிறேன்.
20 ஆண்டு காலத்துக்கு மேலாக நீங்க வந்து அதிமுக பணியாற்றி வந்திருக்கீங்க, சிறப்பான பணியாற்றிருக்கீங்க. பணியாற்றுக்கு உண்டான உங்களுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை, அதனால வந்து கட்சியில இருந்து நம்ம வந்து ரிசைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? சார், இப்போ அங்கீகாரம் அப்படிங்கறது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டுங்க. அங்கீகாரங்கிறது நான் வேலை செஞ்சதுக்காக எனக்கு மாணவரணிங்கிற ஒரு அமைப்பு அந்த இதே இல்லாத டைம்ல 3 வருஷம் வார்டுல மாணவரணி நாங்களே உருவாக்கி வேலை செஞ்சிருக்கோம். அதன் பிறகு அந்த வேலை நல்லா செஞ்சனாலதான் கட்சி எனக்கு 7 ஆண்டு காலம் வட்ட செயலாளருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வட்ட செயலாளர் பதவி நல்லா வேலை செஞ்சனாலதான் மீண்டும் மாணவரணி மாவட்ட செயலாளர் 10 ஆண்டு காலம் கொடுத்திருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க சார், 2016 புரட்சி தலைவி அம்மா 16 பேர் இறக்குறாங்க. இன்னைக்கு 2026. இந்த 10 வருஷம் இந்த ஒரே பதவியில தான் இருக்கு. இந்த பேட்டியானதை நான் எதற்கு கொடுக்கிறேன் என்றால், இன்று நடக்கக்கூடிய கழகத்தில் இரு பிரிவுகளாக சென்று பதவி வெறி பிடித்து ஆடுகின்ற தலைவர்களுக்காக இந்த பேட்டியை அளிக்கிறேன். சாதாரண தொண்டன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டன் எவ்வளவு மனக்கோப்புகளில் இருக்கிறான் என்பதை ஒருவரும் அறியாமல் அவரவர்களுக்கு தலைவராகிவிட்டார்கள். இன்று இருக்கக்கூடிய கட்சிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்து கொண்டிருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்டு 2 கோடி தொண்டர்கள் என்று மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் 1,31,00,000 வாக்குகளை இன்று தமிழகத்திலே நாம் பெற்றிருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே. இதை கூறுகிறேன் என்று சொன்னால், உறுப்பினர்களே 2 கோடி பேர், வாங்கிய வாக்கு 1,31,00,000. அப்ப இது யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்? தொண்டர்களை ஏமாத்தி கொண்டிருக்கும். தலைவர்கள் இருக்கின்றவர்கள் பதவி ஆசையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஏமாத்தி கொண்டு கட்சியை வளர்த்துகிறோம் என்று செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு தொண்டனுடைய மனக்குமுறலும் நாளை இந்த கட்சி விழித்தெழுந்துவிடும், நாளை வெற்றி நடை போடும். ஒவ்வொரு தேர்தலும் அன்று அம்மா மறைவுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்று இன்று வரை முடிந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த தோல்விக்கு யார் காரணம் என்று கேட்டால், நீ காரணம், நான் காரணம் என்று ஒருவரை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைகளுக்கெல்லாம் அனைவரும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அமைச்சர்களாக இருந்தவர்கள். இதில் ஒருவர் தலைவராக வரும்போது இன்னொருவர்களுக்கு ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை இல்லை. ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் இந்த தேர்தல் நடந்து முடிந்த போது பதவி சண்டையில் இவர்கள் போடும் அட்டகாசங்களும் ஆட்டங்களும் கழக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வகித்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவை மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் என்ற பதவியை இன்று முதல் நான் ராஜினாமா செய்கிறேன். அடுத்த கட்ட நகர்வு நம்ம என்ன காலம் பதில் சொல்லும்.